சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக அமைச்சர்கள் மற்றும் திமுக முக்கிய பிரமுகர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். இதன்படி போடி தொகுதியில் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார். சிவகாசி தொகுதியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, மதுரை மேற்கு தொகுதியில் அமைச்சர் செல்லூர் ராஜு, விராலிமலை தொகுதியில் அமைச்சர் விஜயபாஸ்கர், எடப்பாடி தொகுதியில் அமைச்சர் பழனிசாமி, தொண்டாமுத்தூர் தொகுதியில் அமைச்சர் வேலுமணி, கடலூர் தொகுதியில் அமைச்சர் எம்.சி. சம்பத், குமாரபாளையம் தொகுதியில் அமைச்சர் தங்கமணி, ஜோலார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் வீரமணி, அவிநாசி தொகுதியில் சபாநாயகர் தனபால், திருவாடானை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நடிகர் கருணாஸ் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், காட்பாடி திண்டுக்கல் பெரியசாமி, பொன்முடி திருக்கோவிலூர், ஏவா வேலு திருவண்ணாமலை, கீதா ஜீவன் தூத்துக்குடி, பூங்கோதை அருணா ஆலங்குளம் வெற்றி பெற்றுள்ளார். திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்துள்ளது. அதிமுகவிற்கு 4 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்ட திமுகவிற்கு 2 இடங்களும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரும் வெற்றி பெற்றுள்ளனர். எனவே புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி மலர்கிறது.